அண்மை செய்தி. திருச்சியில் நாளை முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆனந்த் நேரில் ஆய்வு நடத்தி வருகிறார். திருச்சியில் நாளை முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் கூட்டம் தொடர்பாக அமைச்சர் ஆனந்த் தற்போது நேரில் ஆய்வு நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு அப்பகுதியில் அமைச்சர் ஆனந்த் நேரில் ஆய்வு நடத்தி வருகிறார். திருச்சியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சிக்கு மதியம் 1 மணிக்கு தனி விமானம் மூலம் திருச்சி செல்ல இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். நாளை மதியம் 1 மணிக்கு திருச்சி செல்ல இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். தனி விமானம் மூலம் நிகழ்ச்சிக்கு செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளவரசன். இளவரசன், இப்ப திருச்சியில நாளைக்கு முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் கூட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? தற்போது அமைச்சர் ஆனந்த் அங்கு ஆய்வு நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களும் என்ன? கண்டிப்பா பூர்ணிமா, தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றவுடன் வெளி மாவட்டத்திற்கு வரும் முதல் நிகழ்ச்சி வந்து இதுவாக தான் இருக்குது. அதாவது தமிழக வெற்றி கழகம் தொடங்கி தேர்தல் பிரச்சாரத்தை முதலில் திருச்சி தொகுதிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் மரக்கடை பகுதியில் தான் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். இந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் அவர் வெற்றி பெற்ற நிலையில் அதை ராஜினாமா செய்த நிலையில் தற்பொழுது மக்கள் சந்திப்பு என்ற நிகழ்வு நாளை திருச்சிக்கு வருகை தந்து திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு திருச்சி சத்திரம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற உள்ளது. இதற்காக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியின் போது கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் போது விஜய் பிரச்சாரத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் காவல்துறை மூலம் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சராகி அவர் முதலாக வரும் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றி கழகம், அதாவது அந்த கட்சியினரும் பல்வேறு கட்டுப்பாடுகளை வைத்து தற்பொழுது வெளியாகியுள்ளது. குறிப்பாக திருச்சியில் நடைபெறும் இந்த நிகழ்வுக்கு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதியம் 1 மணிக்கு புறப்படுவதாக கூறப்படுகிறது. அந்த நிலையில திருச்சி விமான நிலையத்திற்கு மதியம் 2 மணிக்கு வரும் அவர் அதற்கு பிறகு அரசு பங்களாவில் அவர் பங்களாவில் தங்கிவிட்டு மீண்டும் 4:15 மணிக்கு திருச்சி சத்திரம் பிரிவில் உள்ள அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வில் கலந்து கொள்வதாகவும் அதிலிருந்து 1 மணி நேரம் அந்த சந்திப்பு நிகழ்வில் நடக்கும் எனவும் கூறப்படும் நிலையில இன்றைய திருச்சி மாநகரில் 104 டிகிரி வெயில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில நாளையும் இதே போல இந்த வெயில் தொடரும் நிலையில அந்த பந்தல் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு பகுதிகளில் குடிநீர் சுகாதார வசதிகள் முறையாக செய்யப்பட்டுள்ளதை அமைச்சர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் இன்று மாலை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதே போல அங்கு வரும் கழக அதாவது கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் முன்கூட்டியே QR நுழைவுச்சீட்டு பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்படும். காலையில் 10,000 பேர் வரை அனுமதிக்கப்படுவார் என கூறப்பட்ட நிலையில் தற்போது 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி எனவும் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை செயலக அறிவிப்புல வெளியிடப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் நாளை திருச்சி மாநகரில் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் முதலாக தமிழகத்தில் மிக எதிர்பார்க்கப்பட்டுள்ள முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் திருச்சி மாநகரில் நடைபெறும் இந்த மக்கள் சந்திப்பு இயக்கத்துல அவர் பங்கேற்க உள்ளதனால திருச்சி மாநகரில் பல்வேறு பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சத்திரம் பேருந்து நிலையம் அமைக்க மூடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 5,000 பேர் வரும் இந்த நிகழ்வுக்கு குறிப்பிட்ட இடங்களில் வாகனங்கள் இருசக்கரங்கள் நிறுத்துவதற்கு போக்குவரத்து காவல்துறை மூலம் ஏற்பாடு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த இடத்துல தான் வாகனங்களை நிறுத்த வேண்டும் எனவும் தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ள நிலையில நாளை நடைபெறும் இந்த மிகப்பெரிய ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில திருச்சி மாநகரமே காவல்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி இளவரசன்.